இத்தனை ஆண்டுகள் ஓடுன ஸ்டெர்லைட்டு இப்போ மூட வேண்டிய காரணம்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ். எல்லாரும் காசு வாங்கிட்டு தானே திறக்க விட்டீங்க. நான் பல மீட்டிங்கில் பல ஆண்டுகளாகவே நான் அரசு கோரிக்கை வைப்பது, தொழில் அதிகமாக தொடங்குவதற்கு தென் மாவட்டங்களை தேர்ந்தெடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து போராடி தான் இப்போ ஐடி இந்த இதெல்லாம் வந்துருக்கு, டிட்கோ அதெல்லாம் வந்திருக்காங்க. வந்திருந்தாலும் கூட அதில் செலக்டிவாக நார்த்தில் உள்ளவனை தான் கொண்டு போட்டிருக்காங்க. அங்கே உள்ளவனை நிறைய பேர் வேலை சேர்க்கலை. அப்படியே சேர்த்துருந்தாலும் அங்கே கூலி வேலை மண்ணு சமக்குக்கும் சிமெண்ட் சுக்குக்கும் கம்பி வெட்டி போகிறதுக்கு தான் சேர்த்துருக்கானே தவிர அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலைகள் கொடுப்பது கிடையாது. அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஸ்டெர்லைட்டு பெரிய தொழிற்சாலை, கிட்டத்தட்ட 1,40,000 பேர் 50,000 வேலை பார்த்தாங்க. அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு பூரா வேலை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கொடுத்தாங்க, ரோடு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதை அரசியல் பண்ணி மூடிட்டீங்க. அந்த 1,40,000 குடும்பம் வாழ்வாதார நிலை என்ன? இன்னைக்கு வேலை வெட்டி இல்லை, பிறகு சண்டை போட தான் செய்வான், குத்திட்டு சாவ தான் செய்வான். அப்போ அதுக்கு காரணம் யாரும்? அரசு தானே காரணம். அது இத்தனை ஆண்டுகள் ஓடுன ஸ்டெர்லைட்டு இப்போ மூட வேண்டிய காரணம்னா இன்டர்னல் பாலிடிக்ஸ். எல்லாரும் காசு வாங்கிட்டு தானே திறக்க விட்டீங்க. எல்லோரும் காசு அவங்கள்ட்ட எலெக்ஷன் கப்பம் கட்ட தானே செஞ்சான் ஸ்டெர்லைட்டு. எல்லாம் வாங்கி தின்னுட்டு இப்போ மூடிட்டில. அதில் வாழ்வாதார பிரச்சனை இழப்பீடு பண்ணது யார்? தொழிலாளர்கள் தானேங்க கெட்டு போனான். தொழிலாளர் தானே வேலை இல்லாமல் தவிக்கிறான். நீங்கள் தானே தொழில் கொண்டு வர போகிறோம், வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும், அங்கேருந்து கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. அப்பேற்பட்ட ஃபேக்ட்ரியை மூடி இன்றைக்கி 1,40,000 1,50,000 வேலைக்காரருக்கு வேலை கொடுக்க முடியாமல் போனதுக்கு அப்போ நம்ம நஷ்டப்படத்தானே செய்கிறோம். ஏன் அதை திறந்ததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதான் உங்களால்? கேன்சர் வந்துருங்கிறாங்க, அது வந்துடும், நீங்கள் பொருளையே தான் கலப்புனீங்க இல்லையே. அதுக்கு ஒரு கமிஷன் போட்டு விசாரணை பண்ணிங்க. ஷூட்டிங் நடந்தது, 7 பேர் செத்தாங்கல்ல. செத்ததில் கமிஷனில் தீர்ப்பு சொல்லிச்சு. அந்த அம்மா கரெக்டாக சொன்னாங்க, நீதிபதி அந்த அம்மா சொல்லிச்சு. அது என்ன பண்ணீங்க? தூக்கி குப்பையில் போட்டீங்க. அந்த அதிகாரிகள் எவரையாவது எல்லா பதவியும் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. யார் யார் அதில் ஈடுபட்டால் அதிகாரி பூரா ப்ரொமோஷனில் போயிட்டாங்க மேலே. இப்படி அரசு செயல்பட்டுச்சுன்னு சொன்னால் எப்படி கூடி மக்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்.